கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தர்மியான தருணத்தை தந்த போதகர் அவர்களுக்கும் சபையாருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சபையாக ஜெபியுங்கள், தனியாக ஜெபியுங்கள். நீங்களும் இயேசுவோடும் உறவாடுவதை அதிகரித்துக் கொள்ளுங்கள். கணவனும் மனைவியுமாக இணைந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வார். 25 கோடியை நான் தருவாரு. அல்லேலூயா. கர்த்தர் பெரிய இடத்தை தரும்படியாக நாங்களும் ஜெபிக்கிறோம் என்று வாக்கு கொடுத்து நான் கர்த்தரை மகிமைப்படுத்தி விடைபெற்று செல்கிறேன். கர்த்தருக்கே மகிமை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. காலை வேளையிலே உங்களோடு கூட இருப்பது எங்களுக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சி. I am so happy to be with you all this morning. தேவன் நமது மத்தியிலே இருக்கிறார். God is here in our midst. அவர்தான் பெரியவர். He is only the great one. ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். He is the one who is worthy of praise. அவர் தேவாதி தேவன். He is a Lord of lords. கர்த்தாதி கர்த்தா. He is a God of gods. ராஜாதி ராஜா. He is a King of kings. மன்னாதி மன்னன். He is a Prince of princes. He is the Almighty God. சர்வ வியாபியாகிய தேவன். He is present everywhere. சர்வ ஞானியாகிய தேவன். He is an omniscient God. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. There is nothing that he cannot do. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். What he commands will stand firm. ஒரு வார்த்தை சொன்னால் போதும். If he says a word, that's enough. அவர் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவன். He calls things that are not as though they were. Hallelujah. Hallelujah. எல்லாரும் ஹalleluya சொல்லலாம். Shall we all say hallelujah? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Glory be to God's holy name. ரொம்ப பசியில் ஆயிடுவாங்க. அது மாதிரி செஞ்சிடலாம். சற்று நேரம் தியானிக்கும்படியாக உங்களுடைய வேத புத்தகத்தை 36ஆம் சங்கீதத்துக்கு வரும்படியாக கேட்கிறேன். 36ஆம் சங்கீதம். Turn your Bibles to Psalm 36. 7, 8, 9. Verse 7, 8 and 9. தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைகிறார்கள். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். How priceless is your unfailing love. Both high and low among men find refuge in the shadow of your wings. They feast on the abundance of your house. You give them drink from your river of delights. For with you is the fountain of life. In your light we see light. உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள். They feast on the abundance of your house. ஆண்டவர் ஆலயத்திலே திருப்தியை கொடுக்கிறார். God gives satisfaction in his house. இது ஒரு ஜெப வீடு. This is a house of prayer. இந்த வீட்டிலே, தேவனுடைய வீட்டிலே ஜெபம் நடத்தப்படுகிறது. In the house of prayer, in the house of God, prayer is conducted. இந்த வீட்டிலே கர்த்தரை துதிக்கிற துதி இருக்கிறது. In this house, the praises of God is there. ஆண்டுடைய வார்த்தையை கேட்கிற ஜீவனுள்ள வார்த்தைகள் இங்கிருந்து வெளிப்படுகிறது. The word of God, life-giving word of God comes forth from this place. தேவனுடைய கட்டளை இங்கிருந்து பிறக்கிறது. God's commands come out from here. கர்த்தருடைய வல்லமை இங்கே காணப்படுகிறது. God's power is present here. கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிறது. God's glory is revealed here. அவருடைய ஜீவ ஊற்றினால் நம்முடைய ஜனங்களை தாகம் தீர்க்கிறார். He satisfies his people with a life-giving river. அப்படி தேவனுடைய ஆலயத்தில் வந்து இவைகளை செய்கிறவர்கள், அவரை துதிக்கிறவர்கள், அவரை மகிமைப்படுத்துகிறவர்களுக்கு தேவன் கொடுக்கிற, இன்று அவர் கொடுக்கிற சில விதமான வாக்குத்தத்தங்களை நான் உங்களுக்கு தருகிறேன். I'm going to share with you the promises that God gives for those God's people who come to the house of God and give him praise and glory and worship him. உங்க பாஸ்டர் அவர்களோ பாஸ்டர் அம்மாவோ சின்ன பாஸ்டரோ கொடுக்காத ஒரு செய்தியை நான் கொடுக்க வரவில்லை. I have not come here to give a message which your pastor or your pastor amma have not given to you. ஆனால் ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு தருகிறேன். But I am giving you the word that the Lord has given to me. எல்லாருக்கும் 91ஆம் சங்கீதம் நல்லா தெரியும். Everybody knows Psalm 91 very well. இங்கே குட்டி பிள்ளைங்களுக்கு எத்தனை பேருக்கு 91ஆம் சங்கீதம் தெரியும்? How many of you little children know Psalm 91? Okay. Fine. God bless you all. அப்படியானால் ஆண்டவர் இந்த சங்கீதத்திலிருந்து கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை நன்றாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். You need to take the promises that the Lord gives to you from his word. நமக்கு அந்த 16ஆம் வசனத்தை யாராயிலும் வாசிக்கலாம்? Can somebody read verse 14, 15 and 16?
அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். Because he loves me, I will deliver him. தேவனுடைய ஜனங்களை ஆண்டவர் விடுவித்துக் கொண்டே இருக்கிறார். God delivers his people all the time. Right from the time that you are saved, you have accepted Jesus Christ, the Lord is delivering you every time, every moment in your life. நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்ட காலத்திலிருந்து ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டவர் உங்களை விடுதலை செய்து கொண்டே இருக்கிறார். அவர் நம்மை விடுதலையாக்குகிறதனுடைய காரணம் என்னவென்று கேட்டால் நாம் அவர் மேல் வைத்திருக்கிற வாஞ்சை. The reason why he delivers us all the time is because of the desire we have upon him. அந்த வாஞ்சை நம்மிலே பெருக வேண்டும். The desire that we have on him should increase. இந்த வாஞ்சை எப்பொழுது ஆரம்பமானது? When did this desire come in? நாம் எப்பொழுது ஆண்டவரை உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டோமோ அப்பொழுது. The time when we accepted the Lord Jesus in our lives, the love for him began. அந்த நாழிகையை ஒரு நாளும் ஒரு விசுவாசி மறக்கவே கூடாது. A believer should never forget that day and that moment that when they accepted Jesus. ஒருவேளை பிறந்த நாளை மறந்து விடலாம். You can probably forget your birthday. கல்யாண நாளை மறந்து விடலாம். You might forget your wedding day. ஞானஸ்நானம் எடுத்த நாளை மறந்து You might விடலாம். forget the day of your baptism. அபிஷேகம் பெற்ற நாளை மறந்து You விடலாம். forget the day when you receive the Holy Spirit. ஆனால் But ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொண்டாரே, அவர் அந்த நாளை நாம் மறக்க முடியாது. But we can never forget the day when Jesus came into our life. நான் அந்த நாளை மறக்க மாட்டேன். I will never forget that day. 27th of March 1960. 1960 வருஷம் மார்ச் மாதம் 27ஆம் தேதி 55வது ஆண்டு கிறிஸ்துவுக்குள் வாழ கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். God has given me the grace to live the 57th year in Christ. ஞானஸ்நானம் பெற்று 55 வருஷங்கள் ஆகிறது. It is 56 years since I got baptized. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று 55 ஆண்டுகள் ஆகிறது. It is 55 years since I received the Holy Spirit. என்ன ஆனதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த வாஞ்சை பெருகிறபடியினால் நாம் கர்த்தரிலே நிலைத்திருக்க முடியும். And so because this love for the Lord is increasing, we are able to be rooted in him. வருஷங்களை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டாம். We are not magnifying the number of years. ஆனால் அனுபவத்தை குறித்து மேன்மை பாராட்டலாம். But we can magnify the experiences we have had. அந்த வாஞ்சை பெருக பெருக நாம் ஆண்டவரிடத்தில் நெருங்கி சேர முடிகிறது. As our love for the Lord increases, we are able to come closer and closer to அந்த him. வாஞ்சை நமக்குள்ள இருக்கிறபடியால் கர்த்தர் நம்மை பலவிதமான சூழ்நிலைகளிலிருந்து நம்மை விடுதலையாக்கி கொண்டே And இருக்கிறார். because we love him so much and it's increasing, the Lord continues to deliver us from all the நாம் problems. விசுவாசி ஆன நாள் முதல் பிசாசு நமக்கு எதிராளியா இருக்கிறான். From the day we became a believer on the Lord Jesus, the enemy, the devil has become our enemy to us. எப்படியாயிலும் நம்மை மடங்கடிக்க வேண்டும். Somehow he wants to defeat us. எப்படியாயிலும் விசுவாசத்தை விட்டு விலக வேண்டும். Somehow he wants to take us away from the faith. எப்படியாயிலும் ஆண்டவரை மறுதலித்து விட வேண்டும். Somehow he wants us to renounce God. ஆனால் இந்த வாஞ்சை பெருகிறபடியினால், But because our desire and love increases, கர்த்தர் சொல்கிறார், அவனை விடுவிப்பேன். and so God says, I will deliver you. Hallelujah. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. அவர் விடுதலை நாயகன். He is a God of deliverance. எல்லா வேளையிலையும் அவர் விடுதலை ஆக்குகிறவராய் வருகிறார். He is a God who comes to us as a deliverer all the time. ஜெபம் மாத்திரம் வேண்டாம். ஆண்டவரே, உம்மேல் நான் என்னுடைய வாஞ்சையை அதிகரிக்க பண்ணும். Let's pray a prayer. Lord, let my desire for you increase. அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். Because he acknowledges my name, I will set him in high places. அல்ல ஒரு ப்ரமோஷன் வேற கொடுக்கிறார் ஆண்டவர். He gives us a promotion there. எவ்வளவு அருமையான நல்ல ஆண்டவர் பாருங்க. What a good God we have. எத்தனையோ வேலை ஸ்தலத்துல ப்ரமோஷன் இல்லாம இருக்கிறாங்க. And so many people are without a promotion in their workplace. ப்ரமோஷன் இல்லாம ரிட்டையர் ஆயிடுறாங்க. They retired even without a promotion. ஆனால் கர்த்தருடைய ராஜ்யத்துல, But in the kingdom of God, அவர் மேல் நாம் வாஞ்சை இருக்கிறது மாத்திரமல்ல, it is not that we just have a desire for அவருடைய him, நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால், but because we acknowledge his name, அவருடைய நாமம் his name வல்லமையுள்ள நாமம். is a powerful name. பிசாசின் தலையை நசுக்கின நாமம். His name is a name that crushed the head of the devil. எல்லா நாமத்தை காட்டிலும் பெரிய நாமம், உயர்ந்த நாமம். His name is a high name lifted above all names. இயேசுவின் நாமத்திலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும். In the name of Jesus, every knee will bow and tongue confess, and there is no other name in heaven and on earth other than the name of Jesus. நாமத்தை நாம் அறிக்கை செய்ய செய்ய, And so the more and more we declare the name of Jesus, நமக்கு கிடைக்கிறது ப்ரமோஷன். we receive a promotion in our lives. நாம் நினைக்கிறோம் ஒருவேளை இது சொல்றதுன்னா நாளைக்கே ஒரு ப்ரமோஷன் வந்துரும்னு. We might think that even tomorrow itself we might have a promotion. தேவனுடைய ராஜ்யத்திலே, ஆவிக்குரிய ராஜ்யத்திலே, நம்முடைய ஆவிக்குரிய பிரகாரமான வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு உயர்ந்த
அனுபவங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். But in the kingdom of God, in the spiritual experiences in the kingdom of God, he gives us a spiritual promotion and increased experiences. அடுத்த வார்த்தை பாருங்க, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்லப்பட்ட அந்த இடத்துல நாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற அந்த நிலைமையை அது காட்டுகிறது. And because he says that when we call upon him and acknowledge his name, he will protect us and he will cause us to experience a promotion. உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். He keeps us in a spiritually high experience. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால், if any man will serve me, பிதாவானவர் Father in heaven, உன்னை கனப்படுத்துகிறார். God honors him. எவ்வளவு பெரிய ஒரு பதவி பாருங்க. What a promotion, what a position we have. நான் இந்த ஏசிய சபையில இது 55வது வருஷம். In this ACA church, I have been here for about 55 years. சபையில எத்தனையோ வருஷங்கள் நான் பெருக்கி இருக்கிறேன். I have used to be sweeping the church so many times. மேட்ரஸ் எல்லாம் போட்டுருக்கிறேன். I used to lay out all the mats in the church. I used to play the drums in the church. பேர் ட்ரம் பாய், ட்ரம் மாஸ்டர். They used to call me drum boy, drum master. வில்லேஜா போகும்போதெல்லாம் இங்க ட்ரம் தொங்கிக்கிட்டே இருக்கும். And wherever I go, village to village, there will be a drum hanging on the side. ஒரு விதத்துல நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். In some way or the other, I wanted to serve the Lord. ஒரு சமயத்துல ஒரு இடத்துல கன்வென்ஷன் நடந்தது. There was a convention in a particular place. ஒரு அம்மா அந்த கன்வென்ஷனுக்கு போயிருந்தாங்க. One lady had gone to that convention. மூணாவது நாள் அந்த அம்மா சொன்னாங்க, பாஸ்டர் நான் என்னுடைய சபைக்கு போகணும். And on the third day, the lady looked at pastor and said, Pastor, I need to go back to my church. என்னம்மா 2 நாள் இருந்துட்டீங்க, மூணாவது நாள் இருந்துட்டு போங்க. And the pastor said, what, you already stayed for 2 days, why not stay for the third day also? ஐயா எனக்கு ஒரு ஊழியம் இருக்கு என் சபையில. The lady said, I have a ministry in my church. அப்படி என்னம்மா ஊழியம்? And the pastor asked, what, that kind of a great ministry you doing there? இல்லையா, போய் சபையை பெருக்கணும் ஐயா. She said, oh pastor, I need to go and sweep the church there. சபையை பெருக்கிறது Sweeping உத்தரவாதமான ஒரு வேலை. Sweeping the church is such a great honorable ministry. ரொம்ப பேர் அதை செய்யறதுக்கு தயங்குவாங்க. Many people will hesitate to do that. அததான் நான் செஞ்சேன். But that's what I did. ஆண்டவர் ப்ரமோஷன் கொடுத்து இங்க இப்போ கொண்டு வந்து வச்சிருக்கார். God gave me promotion and here I am standing before you. ஒரு நல்ல அருமையான மனைவியை எனக்கு கொடுத்தார். God gave me a good wife for me. 44 வருஷங்கள் கூட வாழும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தார். God gave us a grace to live together for 44 years. 3 பிள்ளைகளை கொடுத்தார். God has given us 3 children. 4 பேர பிள்ளைகள் கொடுத்திருக்கார். God has given 4 grandchildren. என்னடா வேணும் உனக்கு? What else do you need? ஆண்டவரிடத்துல கேளாத எத்தனையோ காரியத்தை கர்த்தருக்கு ஊழியம் செய்யறவங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். The many things that you never ask for, God gives to those who serve him. அதனால கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதான ஆலயத்தை நீங்கள் வாஞ்சை உள்ளவர்களாக அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். The house of God that God has given to you, you must accept it gladly. என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். Because he desires after me, loves me, I will deliver him. அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். Because he acknowledges my name, I keep him in high places. அடுத்து பாருங்க, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். And next says, he will call upon me. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். He will call upon me. நான் அவனுக்கு மறுஉத்தரவு அருளி செய்வேன். I will answer him. நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன். Our God is a living God. மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர். He is a God who says, I died but yet I rose again, I live forever. ஜெபத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல, ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற ஒரு தேவன். Not only a God who hears prayer, but he also is a God who answers prayer. நமக்கெல்லாம் ஒரு பெரிய சோதனை. There's a big temptation for us. ஜெபம் பண்ணி முடிச்சதும் வாசல்ல வந்து பதில் நிக்கணும். And we expect the answer to stay at the door just after we finish the prayer. கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, ஒரு மாசம் ஆயிடுச்சுன்னு சொன்னா என்ன அந்த கடவுள் பதில் சொல்லுங்க. And if it's a certain few days have passed by or a few months, then we wonder, what is this God? He's not answering my prayer. நல்லா ஜெபிக்கிறவங்கள பார்த்திருக்கிறேன். I've seen many people who pray well. என்ன பிரதர், உங்க ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்துட்டாரா? What brother, have you received the answer for your prayer? ஆமா போங்க, 6 மாசமா ஜெபிக்கிறேன். What, I've been praying for 6 months, no answer. எப்படி போயிடுச்சு தோனி? What is ஆமா போங்க, 6 மாசமா ஜெபிக்கிறேன். How is the voice and the tone gone? அது என்ன காட்டுது? What does it show? அவிசுவாசத்தை காட்டுது. Lack of faith. ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டார். God has heard our prayer and that has been recorded by him. ஏற்ற வேளையில அதுக்கு பதில் கொடுப்பார். At the right time he will answer our prayer. ஒரு பென் இருக்கா? சும்மா அப்படி கொடுங்க. உதாரணமா வெச்சுங்க, இது நல்ல ஒரு ஷார்ப் நைஃப், கூர்மையான ஒரு கத்தி. Take for example, this is a sharp knife. வீட்டில் ஒரு அழகான அருமையான கண்மணி குழந்தை ஒன்று அப்பதான் பேசுது அம்மா கிட்ட.
And just then a small little beautiful child is beginning to speak to her mother. மா இது கூட Mummy, please give this. மா கூடுமா Mother, please give this. ஏய் கொடுக்க மாட்டேன் Oh, I won't give it to you. போமா நல்ல அம்மா இல்லை Oh, this is not a good mother. ஏன் நல்ல அம்மா இல்லை Why the mother is not good? இந்த பொண்ணுக்கு என்ன வயசு இப்போ தெரியுமா 3 வயசு You know, what is the age of this little child? It's just 3 years old. 3 வயசு பொண்ணுக்கு அம்மா கத்தி கொடுக்குமா But will a mother give a knife to a 3-year-old child? இந்த பொண்ணுக்கு 15 வயசு If the child is 15-year-old, now the child is 15-year-old. இப்போ அம்மா கூப்பிடுறாங்க Now the mother is calling. ஏதாவது ஒரு பேர் சொல்லுவேன் இங்கே இருந்தீங்கன்னா கோச்சுக்காதீங்க I will tell some name. Don't get offended if I use Gracie, your name. வாடி. Oh, Gracie, come here. வெங்காயத்தை வெட்டி கொடு Oh, cut the onions. கத்திரிக்காய் வெட்டி கொடு Cut lady's finger. Oh, sorry. Brinjal. ஏதோ அவருக்கு லேடிஸ் மேல இன்னும் இருக்குது நான் அதை சொல்லுங்க அவர் தான் சொன்னார் ஓகே எப்போ கேட்டுச்சு இந்த பிள்ளை When did the child ask? 3 வயசு இப்போ என்ன வயசு First the child was 3 years old. Now the child is 15 years old. 15 years old எத்தனை எவ்வளோ கேப்பு What is the gap in between? 12 வருஷம் நடுவில் கேப்பு 12 years gap in between. இப்போ அம்மாவுக்கு தெரியும் அந்த நைஃபை கொடுத்தா ஷி கேன் ஹேண்டில் த நைஃப் Now the mother knows that she can handle the knife. 3 வயசுல கொடுத்துருந்தா If she had given it when she was 3 years old, குத்திருக்கும் அவ்வளோதையும் குத்திக்கிட்டு இருக்கும் and she would have poked the mother and herself இதான் also. ஜெபத்துக்கு பதில் This is the answer to prayer. சரியான நேரத்தில் பதில் கொடுக்க அவருக்கு தெரியும் He knows to give the answer at the right time. அதனால நடுவில் கேப் இருந்ததுன்னா அதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க So if there is a gap in between, keep praising ஒரு him. காரியத்துக்காக நான் ஜெபம் பண்ணேன் I prayed for a certain thing. 34 வருஷம் ஜெபம் பண்ணேன் I prayed for 34 years. அதுக்கு நடுவில் ஒரு 10 வருஷம் ஒரு பெரிய சோதனையான பீரியட் And in between for 10 years, it was a period of a great trial. நானும் என் மனைவியும் கை பிடிச்சி 10 வருஷம் ஜெபம் பண்ணேன் I and my wife, we would hold our hands and we prayed for 10 years. அரசாங்கத்தில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல முடியாதுன்னு சொன்னாங்களோ அங்கெல்லாம் முடிஞ்சது And wherever in the government departments they said no, everything was possible. ஸோ ஜெபம் வந்து ஒரு ஆயுதம் ஒரு கூர்மையான ஆயுதம் And prayer is a very sharp instrument. ஆண்டவர் நிச்சயமாக பதில் தருவார் And God will certainly answer your ஏற்ற prayer. வேளையில பதில் தருவார் At the right time, He will answer prayers. ஆலயத்துல வந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அதுக்கு பதில் When தருவார் you come to the house of God and pray, He will certainly answer the prayer. தேவனுடைய ஆலயத்தில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவருடைய ஜனங்களுக்கு காண பண்ணுவார் He will show His people great wonders and miracles in His house. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் He will call upon me. அவனுக்கு நான் மறு உத்தரவு அருள் செய்வேன் I will answer him. நிச்சயமாக அருள் செய்வார் Definitely He will இதுவரைக்கும் answer. உங்களுடைய ஜெபம் கேட்டிருக்கப்படாவிட்டிருந்தால் If in case your prayers have not been answered till உங்களுடைய now, ஜெபத்துக்கு பதில் வந்து கொண்டிருக்கிறது your answer to your prayer is on the way. சிலர் கேட்பாங்க சார் வேர் ஆர் யூ எங்க இருக்கிறீங்க Where are you? Some people will ask. ஐ அம் ஆன் த வே நான் வந்துட்டு தான் இருக்கிறேன், வழியில இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. 5 கிலோமீட்டர் தூரத்துல இருப்பாரு They will be far away. சொல்லுவாங்க ஐ அம் ஆன் த வே சார் வழியில தான் வந்துட்டு இருக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க ஜெபத்துக்கு பதில் வந்துகிட்டு இருக்கு Prayer answer to prayer is on the way. டோன்ட் கிவ் அப் நாம விட்டு விட கூடாது. விடாம ஜெபம் பண்ணணும். We need to pray continuously. ஜெபம் பண்ணி விட்டுருவாங்க. Some people pray a little and stop praying. அந்த பையன் ஜெபம் பண்ண ரட்சிக்கப்பட முடியவே மாட்டான். Oh, I go praying but my son will never get saved. ஆமா புருஷன் ரட்சிக்கப்படவே மாட்டார். Husband will never get saved, they will say. ரட்சிக்கப்பட மாட்டார். If you say that, that's what will happen. ஆமா ஏன் உங்க விசுவாசம் Because that's your faith. ஆனால் ஆலயத்தில் வந்து கண்ணீரோடு கூட ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அதுக்கு பதில் கொடுக்கிறார். But when you come to the house of God and pray with tears, God will certainly answer your prayers. Hallelujah. இப்பதான் கொஞ்சம் நல்ல சத்தம் வந்திருக்கு. Now only some good sound. ஜெபத்துக்கு பதில் கொடுக்க போறான்னு சொல்லிட்டேனே. Because he said I said God will answer your prayer. Now the voice has come out. ஆமா கர்த்தருடைய வாக்குத்தத்தம் அது. That's a promise of God. Conditions தான். Every promise in the Bible is conditional. எல்லா ஆசீர்வாதங்களும் நிபந்தனைக்கு உட்பட்டதா இருக்கிறது. அந்த நிபந்தனைக்கு நாம் கடைபிடிப்போமானால் நிச்சயமாக பதில் உண்டு. If we abide by the conditions, then there will be a definite answer to that. மறு உத்தரவு உண்டு. There will definitely be a reply to that. அதுக்கு அப்புறம் பாருங்க ஆபத்தில் நான் அவனோடு இருப்பேன். And then it says I will be with him in trouble. 15ஆம் வசனத்துல ஆபத்தில் நானே அவனோடு இருந்து. Verse 15 says I will be with him in trouble. நமக்கு अनेक சூழ்நிலைகள் வருகிறது. We face many circumstances. நமக்கு உபத்திரவங்கள் வருகிறது. We go through many trials. ஆபத்துகள் வருகிறது. Many dangers. ஜெபிக்கிற ஒரு விசுவாசி ஆலயத்தில் வந்து மன்றாடுகிற விசுவாசியை கர்த்தர் தப்புவித்து
காக்கிறார். For a believer who comes to the house of God and prays with tears, God will definitely set them free. ஆண்டவர் சொல்றார், உன் மறுவுத்தரவு அருள் செய்வேன், God says, I will answer you, உன்னோடு இருப்பேன், I will be with you. உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்றார். He says, I will be with you. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். Do not be afraid, I am with you, God திகையாதே, says. நான் உன் தேவன். Do not be worried, I am your God. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் I பண்ணுவேன். will strengthen you and I will comfort என் you. நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். And with my righteous right hand, I will carry you. அப்படியால் ஜெபத்துக்கு பதில் பெற்றுக்கொள்வது தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நாம் பிடிக்க வேண்டும். And so if we have to receive an answer for our prayers, we need to hold on to the promise of God. தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது ஒரு எதிர்பார்ப்போடு வர We வேண்டும். need to, when we come to the house of God, we must come with an expectation. ஆண்டவரே என்னோடு கூட பேசும் என்று வர We வேண்டும். need to come expecting, Lord, speak to me. அப்பொழுது நிச்சயமாக ஆண்டவர் அன்று தினத்துல அன்றைக்கு தேவையான காரியங்களை குறித்து ஆண்டவர் பேசுவார். And definitely God will speak to us about concerning those things that are concerning us on that day. எத்தனையோ வேளைகளிலே கர்த்தர் என்னோடு கூட பேசி இருக்கிறதை நான் பிரசங்க வாக்கியத்திலிருந்து கேட்டிருக்கிறேன். So many times I have heard God speak to me through the message of God in the house of God. ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். God is a God who answers our prayer. என்ன வேண்டும் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நாம் வேண்டுதல் செய்வது எது? What are we praying? What are we asking God in the presence of God? Maybe material things. அது பொருளாதாரமான காரியங்களா Maybe இருக்கலாம். financial. அது நம்முடைய பண Maybe- ரீதியான காரியங்களா maybe இருக்கலாம். physical. அது சரீர பிரகாரமான காரியங்களா Maybe இருக்கலாம். economical. அது நம்முடைய பொருளாதார சூழ்நிலையா இருக்கலாம். Whatever it may be. என்ன காரியமா இருந்தாலும் சரி. ஒரு பண சம்பந்தமா இருக்கலாம். It might be a monetary thing. 25 கோடி ஒண்ணு இல்ல ஒரு பார்வையில். In God's eyes 24 crores is nothing. ஒரு நாளைக்கு ஒரு ஆள் வந்து கதவை தட்டி, பாஸ்டர் இருக்கிறீங்களா, 25 கோடி கொண்டு வந்திருக்கேன். One day somebody might come knock at the door and say, Pastor, are you there? I've just brought some 25 crores for you. ஆமென். Amen. நான் ஒரு வீட்டில் இருக்கிறேன் இப்போ. I'm in a particular house now. அதோட பட்ஜெட் about 4 years ago அது வந்து 50 lakhs. It costed 50 lakhs for. We have an orphanage, Michael's Children's Home. அங்கே ஒரு சிறு பிள்ளைகளுக்கு ஒரு வீட்டை So வைத்திருக்கிறோம். we wanted to build a building for them. அவர்களுக்கு என்று ஒரு கட்டடத்தை கட்ட வேண்டும் என்று, ஒரு வீட்டை கட்ட வேண்டும் என்று நினைத்தோம். The engineer said the project was 50 lakhs. அந்த இன்ஜினியர் சொன்னார் அது 50 லட்சம் ஆகும் என்று சொன்னார். All that I had in my in the account was 5 lakhs. நான் என்னுடைய அக்கவுண்ட்ல வைத்திருந்த பணம் எல்லாம் 5 லட்சம் தான். ஜெர்மனி இருக்கும்போது ஒரு ஆண்டவர் சொல்றாரு, உன் 5 லட்சத்தை வச்சு பில்டிங் ஆரம்பி. God said when we were in prayer, God said you start the building construction with that 5 lakhs you have. என் மனைவி கிட்ட சொன்னேன். I told my wife. எவ்வளவு? How much? 5 லட்சம் வச்சுக்கிட்டு 50 லட்சத்துக்கு கணக்கு போடுறீங்களா? Wife said with 5 lakhs are you planning to build something for 50 lakhs? என்னது இது? What is this? வெறுங்கையில முழம் போடுறது. அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம். And then both of us, so we prayed together. We started the project. அந்த கட்டட வேலையை ஆரம்பித்தோம். 50 lakhs came in. 50 லட்சம் வந்து சேர்ந்தது. Hallelujah. Some unknown person, not of my church. யாரோ அறிமுகமாகாத மக்கள், எங்களுடைய சபையிலே சேர்ந்து இல்லாத மக்கள், கேள்விப்படாத ஒரு ஆளு. unknown people. He sends 5 lakhs check in the name of the institution. is 5 லட்சம் செக் அந்த ஸ்தாபனத்தின் பேர்ல அனுப்புகிறார். ஒரு சண்டே ஸ்கூல் பிள்ளை 5 ரூபாய் கொண்டு 50 ரூபாய் கொண்டு கொடுக்குது. Sunday school child brings 50 rupees. இன்னொரு சண்டே ஸ்கூல் பிள்ளை காசு டம்ப் பாக்ஸ்ல சேர்த்து வச்சு 1000 rupees கொண்டு கொடுக்குது. Sunday school child saves money in a dump box and brings 1000 rupees. இந்த மாதிரி 120 பேர் வந்தாங்க. Like this 120 people came. யார்கிட்டயும் ஒரு பைசா கேட்கல. I didn't ask any not a single paisa from anybody. ஆண்டவரே அனுப்புறார். God himself sends. அப்புறம் ஒரு நாள் ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு. One day God spoke to me. மத்தவங்க கொடுக்கறதெல்லாம் வாங்கி போட்டுக்கறடா. You collecting and gathering whatever other people are giving to you. எனக்கு அவருக்கு அந்த வரவு தான். வாடா போடா வரவு. And between me and him, that's how we speak. பேசுறாரு. பையன்கிட்ட எப்படி பேசுவோம்? சார் நான் பேசுவேன். That's how he speaks to me. How do you speak to a son? நீ என்ன கொடுத்தேன்னு கேட்டார். God asked me, what did you நீ give? உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்ன கொடுத்த? You and your family members, what did you give for this project? மத்தவங்க கொடுத்ததெல்லாம் வாங்கி போட்டுக்கிட்ட. You took whatever others gave. நீ என்ன கொடுத்த? What did you give? இங்க கூட உங்களை பார்த்து கேக்குறாரு. That's what God is asking you. நீ என்ன கொடுத்த? What did you give? நீ என்ன கொடுக்குற ஆலயத்துக்கு? What do you give for the church? அப்ப நான் மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் கூப்பிட்டேன். I called all my children and family. ஹலோ, சீக்கிரமா எல்லாரும் இந்த பில்டிங்க்கு வேண்டிய காசெல்லாம் கொடுங்க. Everybody give whatever has been due for this building, give quickly, I told them. எல்லாத்தையும் அக்கவுண்ட்ல போட்டேன். And then I put everything in the building Lord, account. this is my portion. And இதான் ஆண்டவரே என்னுடைய பங்கு என்று சொன்னேன்.
நம்ம கேட்கறது என்ன ஆண்டவர்கிட்ட? What do we ask God? அவருக்கே வாக்குத்தத்தம் சொல்லுவோம். We quote the promise to him itself. என்னது? கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். Ask and you will receive. We quote that promise to him. நம்ம இதே வேலை கேட்டுக்கிட்டு இருக்க வேலையே. So we go on asking. That's our job. இன்னொரு வசனம் இருக்கு அதே மாதிரி. Another verse is like that, a similar verse. என்னது? What is that? கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். The other verse says, give and it will be given to you. ஆமா, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். Ask and it will be given to you. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். Give and it will be given to you. சரி, இந்த ஜுபாக்காரனுக்கு தான் இதான் வேலை. So you might say, for these kind of people, that's what their job is. பிரசங்கியார் மேடைக்கு வந்துட்டாருன்னா எப்படியாவது இந்த பணத்தை டச் பண்ணிடுவாரு. When the preacher comes to the pulpit, he will somehow touch the money. இதெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா வாங்கிக்கங்க. But if you want the blessing, you take it. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு கொடுங்க. You give for the house of God. ஆண்டவர் சொன்னார், என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகம் எல்லாம் பண்டசாலை கொண்டு வாருங்கள், அப்பொழுது வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டேன் என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எங்க இருக்குது? மல்கியா 3:10 இருக்குது. Malachi 3:10 says, bring the whole tithe to the storehouse of God and test and see if I will not open the windows of heaven and pour out such a blessing that you will not have room enough to hold. சிலர் கொஞ்சம் சம்பளம் இருக்கும்போது ரொம்ப சின்சியரா கொடுப்பாங்க. And some people will give to the Lord very sincerely when they have a little salary. திடீர் அந்த 5000 வந்து ஒரு 10000 மாறிடுச்சுன்னு When வெச்சுங்க. the 5000 becomes a 10,000, மேலையும் கீழையும் பார்ப்பாங்க. and they will look up and down. ஓ, தசமபாகம் கொடுக்குது. Oh, if I give tithe. ஒருத்தர் பாஸ்டர்ட்ட வந்தாராம். Oh, one person came to pastor. பாஸ்டர் ரிட்டையர்ட் ஆயிட்டார். Pastor, I got retired. நிறைய காசு வந்திருக்கு. A lot of money has come. ஆனா But அதுக்கு கொடுக்க வேண்டிய அந்த அவ்வளோ பெரிய ஹியூஜ் அமௌண்ட் டைத்து நான் ஒரு காரியம் செய்யலான்னு யோசிக்கிறேன். I'm thinking of doing a certain thing with the huge tithe that will come out of the settlement I got. அந்த டைத் அமௌண்ட்டையும் சேர்த்து ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். I'm going to invest in a certain thing including the tithe amount. அப்போ பெரிய ஒரு தொகை கிடைக்கும். And so then I will get a huge bigger amount of money. நான் வந்து டைத்து கொடுத்துட்றேன். And then I will come and give the tithe. அப்போ அந்த சீனியர் பாஸ்டர் அவர் சொன்னாராம், இல்லைப்பா அப்படி செய்யக்கூடாது, ஆண்டவர் கொடுத்த வருமானத்தில் நீ உடனே ஆண்டவர் கனப்படுத்தணும். So the senior pastor said, no, don't do it that way, but whatever you got out of that, you give the tithe to the Lord and you honor him that way. வசனமா போயிட்டார். So that person just went away just like that. கொடுக்கல. He didn't give the tithe. அவர் சொன்ன மாதிரியே போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டார். He went and invested just as he planned. ஒரு வருஷம் பொறுத்து பாஸ்டர் பார்க்க வந்தார். After 1 year he came to meet pastor. வாங்க பிரதர், என்ன விஷயம்? And pastor welcomed him, asked him, what is the matter? பாஸ்டர் எல்லாம் போயிடுச்சு பாஸ்டர். Pastor, everything is gone, lost எல்லாம் pastor. போயிடுச்சு பாஸ்டர். Oh, everything is lost pastor. என்ன நிறைய மூட்டை கட்டிக்கிட்டா வரும்? Will it come like a bundle again? பாஸ்டர் சொன்னாரா, நான் அன்றே உமக்கு சொன்னேன். Pastor said, even on that day I told you earlier itself. இப்போ எதுக்கு பாஸ்டர்ட்ட வந்த? Why did you come to the pastor now? உதவிக்காக. He came for help. எஸ். அப்படி இல்லாமல் கர்த்தருடைய காரியத்தை கர்த்தருக்கே நாம் கொடுப்போம், செலுத்துவோம், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். Whatever belongs to the Lord, what is due to the Lord, give to the Lord and we will receive the blessing of the Lord. தப்புவிப்பேன், அவனை கனப்படுத்துவேன். I will deliver him, I will honor him. இன்னொன்று ஆண்டவர் சொல்றார் பாருங்க, இந்த சங்கீதத்தில் கடைசியாக Verse 16 he says, நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். with long life will I satisfy him and show him my salvation. எல்லாருக்கும் ரொம்ப நாள் உயிரோடு இருக்குன்னு ஆசை. Everyone has a desire to live long. ஆனா போட்டுன்னு போயிடுது. But then it just goes off very soon. ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் ஃபாஸ்டா போறான். They keep eating fast food and then go away fast. இல்ல ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அப்படி இல்ல. But that's not how it is for the children of God. இருக்கிறவருக்கு ஆண்டவர் கொடுக்க நீடித்த நாட்கள். But for those who desire and love the Lord, he gives them long life. Yes, very long life. அதிகமான நீடிய நாள். ஆண்டவர் பலப்படுத்துவார். God gives you strength. உங்களுடைய வீக்னஸ், உங்களுடைய பலவீனத்திலேயே நான் பலன் பூர்ணமாய் விளங்குவேன் சொல்றார். God's word says that he will perfect his strength in our weaknesses. உன் தண்ணீரை ஆசீர்வதிப்பேன், வியாதியை உனது விலக்குவேன், உன் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவேன். I will bless your food and water and remove sickness and disease from among you and I will extend your days, he says. நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Surely God will bless இந்த you. புதிய வருஷத்துல கர்த்தர் இவ்வளவு வாக்குத்தத்தங்களை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறார். God gives us such promises on this new year to you and to me. Long life. நீடிய ஆள். ஹல்லேலூயா சொல்லலாமா? Shall we say hallelujah? அப்ப பரவாயில்ல, லாங் லைஃப்னு சொன்னது பெரிய ஹல்லேலூயா வருது.
ஓகே, இன்னொரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. Hallelujah. இதோட ஆண்டவர் வீட்டில் இப்போ பாஸ்டர் நேரத்துக்குள்ளே நான் முடிச்சிடுறேன். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம். In 2 Corinthians chapter number 6. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம். 2 Corinthians chapter 6 verse 16 to 18. வாசிங்க யாராலும். Why not somebody read? போதும். அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் இந்த புதிய வருஷத்துல, நான் உங்களுக்குள்ளே உலாவுவேன். The promise that the Lord gives to us on this new year is that I will walk among them. The Holy Spirit will brood upon you whenever you come together to worship the Lord. நீங்கள் தேவனை ஆராதிப்பதற்காக ஒன்று கூடி வரும் பொழுதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மத்தியிலே அசைவாடுவார். The Spirit of God will melt your hearts and mind and he will mold you. பரிசுத்த ஆவியானவர் உங்களை இருதயத்தையும் மனதையும் உருக செய்து அவர் உங்களை உருவாக்குவார். வாசம் பண்ணுவேன் சொல்றார். He says I will dwell among you. சபையில வாசம் பண்ணுவேன். He says I will dwell in the church. உங்களுக்குள்ளாக ஒவ்வொருவருக்குள்ளாக வாசம் பண்ணுவேன். He will dwell inside of every one of you. உங்களுடைய குடும்பத்திலே வாசம் பண்ணுவேன். I will dwell in your family. அது தேவனுடைய பிரசன்னம். That is a presence of God. We need to feel the presence of God even in our prayer time. Maybe a single person prayer ஆ இருக்கலாம், husband and wife ஆ இருக்கலாம், family prayer ஆ இருக்கலாம். ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் உணர வேண்டும். We need to experience the presence of God even if whether we pray alone or a family together or in the church. அநேக விசுவாசிகளுடைய வீட்டில் இன்னைக்கு குடும்ப ஜெபம் இல்லை. There is no family prayer in the families of many believers. அருமையானவர்களே, குடும்ப ஜெபம் அவசியம். My dear people of God, family prayer is very important. எங்கள் வீட்டில் குழந்தைங்க, எங்கள் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது, என்னுடைய மூத்த மகளுக்கு இப்பொழுது 43 வயது, அடுத்த மகளுக்கு 41, பையனுக்கு 39 வயசு. My eldest daughter is 43 and my second daughter is 41 and my younger son is 39 years old. இந்த ஆளை பார்த்தா அப்படி தெரியல. But when you look at this person, you think that he doesn't look so old. ஆனா பிள்ளைகள் குழந்தையா இருந்த பொழுது, ஃபீவரா இருக்கும்போது, சிக்கா இருக்கும்போது, we bring them and lay them in the family prayer. குடும்ப ஜெபத்தில் நேரத்திலே பிள்ளைகள் அவர்கள் சுகவீனமாக இருக்கும் பொழுது அவர்களை கொண்டு வந்து குடும்ப ஜெபத்திலே அவர்களை கூட வைத்திருப்போம். ஜெபம் முடிச்ச உடனே பிள்ளைங்களுக்கு சீக்கெல்லாம் போயிடும். As soon as we finish praying, all the sickness will go away. So family prayer will settle every problem, every misunderstanding that is being found in the family. குடும்பத்தில் இருக்கும் எல்லா பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள், எல்லா காரியங்களும் அந்த குடும்பமாய் சேர்ந்து ஜெபிக்கிற வேளையிலே அவைகள் எல்லாம் சரிப்படும். கணவனும் மனைவியும் சேர்ந்து ஜெபிக்க வேண்டும். We need to pray together as husband and wife. ஒவ்வொரு நாளும் நாங்கள் கைப்பிடித்து ஜெபிப்பது உண்டு. We hold hands together and pray every day. According to Matthew 18:19. மத்தேயு 18வது அதிகாரம் 19வது வசனத்தின்படி அங்க சொல்லப்பட்டிருது, அல்லாமலும் பூமியிலே 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாயிலும் ஒருமனப்பட்டிருந்தால் அது என் பிதாவினால் ஆகும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு சொன்னார். If two agree together touching on anything and ask the Father in heaven, it will be done by my Father in heaven, it says. Who is that two? ரெண்டு பேர் யார்? That believing husband and wife. அந்த ரெண்டு பேர் யார்? அது விசுவாசிக்கிற புருஷனும் மனைவியுமா இருக்கிறார்கள். Any problem maybe. என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய மலை பிரச்சனையா இருந்தாலும் சரி, whatever be a mountainous problem, கணவனும் மனைவியும் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். When the husband and wife unite together and pray together, God will do great things. சபையாரே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். Church of God, God is going to bless you. ஆனா உங்க பிள்ளைங்களுக்கு தெரியுமா எங்க டாடி மம்மியோட ஜெப நேரம் இதுன்னு? But do your children know this is the time of prayer of my father and mother? உங்க பிள்ளைங்கிட்ட கேட்டா சொல்லுவாங்களா எங்க குடும்ப ஜெபம் இதுன்னு? If we ask your children, will they say this is a time when we have family prayer? Are you punctual in your family prayer? உங்களுடைய குடும்ப ஜெபத்திலே நீங்கள் அந்த நேரத்துக்கு ஒழுங்கா இருக்கிறீர்களா? கணவனும் மனைவியும் சேர்ந்து ஜெபிக்கிற கர்த்தருடைய நேரத்துல
அந்த நேரத்துல வரீங்களா கூடி? Are you coming together at the time when husband and wife have to pray together? அப்ப ஆண்டவர் மேல ஏன் குற்றம் சொல்லணும்? எல்லாம் லேட் ஆகுது, அப்படி இது குறைவு இருக்கு, அதெல்லாம் சொல்லக்கூடாது. Then how can we complain against God and say, oh, the problems are there, needs are there, things are not happening? How can we complain? அது சொல்ற, அவர்களுக்குள் வாசம் பண்ணுவேன். God says, I will dwell among them. அவர்களுக்குள் உலாவுவேன். I will walk among them. Wonderful. ஆச்சரியமானது. அவர் நம்ம மத்தியில என்ன செய்வாரா? நடந்து வருவார். அப்படி What will he do? He will walk and come in our midst. அவர் நமது மத்தியில வந்திருக்கிற தேவ பிரசன்னத்தை நாம் உணர வேண்டும். We have to experience a presence that has descended in our midst. சில ஆராதனையிலப்பா it's not right. ஒரு ஆராதனையில 15,000 பேர் உட்கார்ந்திருப்பாங்க. Or in a particular church service, if there are about 15,000 people seated there, முன்னால இருந்து பார்க்கும்போது ஆராதனைக்கு வந்து உட்கார்ந்து, well, they will come to the church service and they will be just sitting silently like that. ஃபேனுக்கு அடியில வந்து ஜம்முன்னு உட்காரும். But they will look for the fan and sit under the fan and happily. இவர் வந்தது லேட். They already come late. இவர் ஏற்கனவே 1 மணி நேரத்துக்கு முன்னால ஃபேனை பிடிச்சு உட்கார்ந்துட்டார். And he comes and he's already holding onto the fan and sitting there. இவர் மெதுவா தள்ளி இவர் வந்து உட்கார்ந்துட்டார். And the one who comes late will slowly push the man who came early and he wants to sit under the fan. நீங்களா ரொம்ப நல்லவங்க. You are all very good, nice people. ஆண்டவர் உங்களை பெருக செய்ய போகிறார். God is going to cause you to increase. ஆண்டவர் நமது மத்தியில உலாவுகிறவர். God is a God who walks among us. அதை நாம் உணர வேண்டும். We have to experience that. அந்த கடமை நம்மகிட்ட இருக்குது. That responsibility lies in our hands. ஆண்டவர் நிச்சயமாக இந்த வருஷத்துல, புதிய வருஷத்துல ஆண்டவர் உங்க மத்தியில உலாவுவார். God will certainly move in your midst in this new year. நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன் சொல்றார். He says, I will be their God. நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். I will be their God. Priority is God. முக்கியம் எது என்றால் தேவன் தான். அவருக்கு தான் முதலிடம். He takes the first place. முதல் நேரம் அவருக்கு தான். The first important time is for him. நம்முடைய சப்ஸ்டன்ஸினுடைய முதல் பகுதி அவருக்கு தான். Everything that belongs to us is first portion of everything is to him. பாருங்க, ஆண்டவர் நம்மிடத்துல அவருடைய முதல் இடத்தை கேட்கிறார். He wants a first place from us. God claims that. ஆண்டவர் அதை உரிமை பாராட்டிக் கொள்கிறார். God, நான் தேவனாய் இருப்பேன் give என்றால் me my first place. எனக்கு முதல் இடத்தை கொடுங்கள். And if you honor God with that, God will surely return you back with a priority. நீங்கள் அப்படியாக தேவனுக்கு முதலிடம் கொடுத்து கனப்படுத்துவீர்கள் என்றால் தேவன் உங்களுக்கு முதல் இடத்தை கொடுப்பார். என் ஜனங்களாய் இருப்பீர்கள். You will be my people. அந்த சொந்தத்தை பாருங்க. You see that relationship there. அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். They will be my people. சும்மா சாதாரணமா சொல்ல ஆண்டவர். God doesn't just say generally. அவரும் சொந்த பாராட்டுறார். He takes possession of us, ownership of us. ஆமென். ஆண்டவர் நம்மை அவருடைய பிள்ளைகளாக வைத்துக் கொள்கிறார். He takes us to be his children. உங்களை ஏற்றுக்கொள்வேன். He says, I will accept you. உங்களை ஏற்றுக்கொள்வேன். I will accept you. நான் உங்கள் பிதாவாய் இருப்பேன். I will be your father. நீங்கள் என் குமாரரும் குமாரத்திகளும். You will be my sons and daughters. ஹalleluya. Hallelujah. அருமையான ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். What a wonderful God we have. நம்மை ரட்சித்து தனித்தனியா விட்டு விடாமல், He has not saved us and just forgotten us here and there. ஒரு மந்தையிலே கொண்டு வந்து சேர்த்தார். But he has brought us here together as a fold. ஆண்டவரை நேசிக்க முடியாது. For us to love him. ஆண்டவரை துதிக்க முடியாது. To praise him. ஒரு குடும்பமாக நாம் விசுவாச குடும்பமாய் வாழ, to be as a family of faith, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க முடியாது. to carry each other's burdens, இந்த சபையினுடைய பொறுப்பை எடுக்க முடியாது. to take the responsibility of this church நான் சொன்ன together. மாதிரி எந்தெந்த ஊழியத்தை கர்த்தர் கொடுக்கிறாரோ அந்தந்த ஊழியத்திலே பொறுப்புடையவர்களாக இருக்க வேண்டும். Whatever ministry God has given to you, you must be a responsible person in that ministry. நாங்களாம் எத்தனையோ வருஷத்துக்கு 50 வருஷமா கிராம ஊழியம் செஞ்சிட்டு இருக்கோம். We have been doing a village ministry for over 50 years. 40 வருஷத்துக்கு முன்னால கிராமத்துக்கு போன அந்த கிராமம்லாம் இப்ப முன்னேறி ஆயிடுச்சு. The villages where we visited 30-40 years back have all become advanced these days. எந்த ஒரு ஃபெசிலிட்டியும் இருக்காது. Those days there used to be no facilities. கிணத்துல தண்ணி மொண்டு குளிக்கணும். We have to take water, draw water from the well and மைல் have a கணக்கா bath. நடந்து தான் போணும். We have to walk for miles together. குளிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம சில சமயம் குளத்துல இறங்கி குளிக்கணும். We won't find water anywhere, so you have to get into the pond and take water. மீன் கடிக்கும். Fishes will bite. மீன் கடிக்குங்க. Fish will bite. அதெல்லாம் கர்த்தர் மேல் வைத்திருந்த அன்பு. That was all because of the love that we had for the சபையில் Lord. ஆத்துமாக்கள் வர வேண்டும். Somehow souls must come to the church. புதிய புதிய ஆத்துமாக்களை கொண்டு வர வேண்டும். We need to bring new souls, new people to the church. அதுக்கு ஒரு துணிச்சல் வேணும். We need to have a passion for that. யாருகிட்டையும் ஆண்டவரை இயேசு பற்றி சொல்லணும்.
We must tell about Jesus to anybody. பாஸ்டர் சொன்ன மாதிரி 27 வருஷம் till the Lord wanted me for a full time ministry. I was traveling by train up to தாம்பரம். நான் 27 ஆண்டுகளாக ஆண்டவர் என்னை முழுநேர ஊழியத்திற்கு அழைப்பதற்கு வரைக்கும் நான் ஒவ்வொரு நாளும் தாம்பரத்துக்கு ட்ரெயின்ல செல்லுவேன். 27 வருஷம் சிம்பிள் மினிஸ்ட்ரிக்காக சொல்றேன். I am giving an example for how to do ministry. அந்த நெருக்கத்துல ஏறுவேன். I used to get into the crowded train. அதுக்கு அப்புறம் ஒரு 2 ஸ்டேஷன் அப்புறம் ஒரு கூட்டம் ஸ்டூடண்ட்ஸ் ஏறுவாங்க. Then after a couple of stations, then a bunch of students will enter in. அங்க ஏறின உடனே ஒருத்தன் கத்துவான். And once immediately after they enter, they will shout. Jesus saves ன்னு கத்துவான். And one fellow will call out saying mockingly, Jesus saves. இன்னொருத்தர் சொல்லுவான், hey Jesus shaves அப்படின்னுவான். Another fellow will say, Jesus shaves. ஒன்னும் பேச மாட்டேன். I won't say anything. அவனை பிடிக்க வேண்டிய நேரத்துல இடத்துல பிடிச்சிடுவேன். When a time comes to catch him, I'll then catch the guy. அந்த கூட்டத்துல ஒருத்தன் மாட்டுவான். And somebody in that group will get caught. I will get hold of him. தம்பி, where are you studying? தம்பி, நீ எங்க இருக்கிறாய், எங்க படிக்கிறாய் என்று கேட்பேன். Miraz Christian College. சென்னை கிறிஸ்தவ கல்லூரி. You know I am working next to your college. நான் உன் கல்லூரி பக்கத்துல தான் நான் வேலை செய்றேன், உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பேன். Oh, he'll get a shock. Yeah, I'm in the same campus almost. நான் அதே வளாகத்துல தான் இருக்கிறேன் என்று சொல்லுவேன். I come to St. Thomas's Hall for messing. நான் தாமஸ் ஹாலுக்கு வந்து தான் நான் மதிய உணவை சாப்பிடுவேன். மெஸ்ஸிங் இல்ல மெஸ்ஸுக்கு. நான் மெஸ்ஸுக்கு வந்து சாப்பிடுவேன். So அப்படி சொன்ன பிறகு கொஞ்சம் அப்படி பணிவான். When I say such things, then they'll slowly come down. தம்பி, அன்னைக்கு Jesus shaves ன்னு சொன்னல. தம்பி, you said Jesus shaves, you shouted out that day. He will shave off your sins if you believe in him. பாவத்தெல்லாம் ஷேவ் பண்ணிடுவாருன்னு சொல்லுவேன், அவரை விசுவாசின்னு சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி வார்த்தைகள்லாம் வச்சு யார்கிட்ட எப்படி பேசணும்னு பேசிடலாம். And depending on whatever people speak, with using small words, small circumstances, you can share the gospel with them. ரொம்ப சந்தோஷப்படுறேன், இந்த சபையில अनेक tracts கொடுக்குறீங்க. I am so happy that many of you are giving tracts in this church. ஆனா tracts கொடுக்கிறதுக்கு முன்னால அந்த tract படிக்கணும். But before you give the tracts, you must read the tract. அந்த மேட்டர் என்னன்னு தெரியாம கொடுக்க கூடாது. Don't give the tract without knowing what the tract says. tract கொடுத்தோனே என்ன சார் இதுன்னு கேட்பாங்க. As soon as I give a tract, they will ask, sir, what is this? நீங்களே படிச்சுங்க. I won't say, you just read it. அதுக்கு நீ என்கிட்ட கொடுக்குற. Then why are you giving it to me, he will ask. மேட்டர் தெரிஞ்சிருக்கணும் அதுள்ள என்ன இருக்கு. We must know what the tract says. அது சொல்லனா பிரயோஜனம் இல்ல. If we are not able to say it, then there's no use. சில சமயம் ட்ராக்ட் கொடுத்தா கிழிச்சு மூஞ்சி மேலே போட்டு போடுவோம். Then sometimes if I give tracts, they will just tear it and throw it on my face. Give it for yourself, man அப்படினு. நீனே வைத்துக்கொள்ள என்று சொல்லி விடுவார்கள். எல்லாம் வரும் பிரச்சனைகள், அதை பத்தி கவலை இல்ல. Such kind of difficulties will come, but no problem. Follow up என்னன்னு கேட்டிங்கனா நம்ம ஜெபம் பண்ணணும். But what we should do is we should follow up in prayer. அந்த ட்ராக்ட்ல ஸ்டாம்ப் இருக்கணும். There must be a rubber stamp on that prayer. அப்பொழுது அவங்க கம்யூனிகேட் பண்ணுவாங்க. Then they will call you back. Small some tidbits like for the ministry. இதெல்லாம் சின்ன சின்ன காரியங்கள், ஊழியம் எப்படி செய்வது என்று நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். Personal evangelism கட்டாயம் செய்யணும். Everybody should personally evangelize one on one. ஒருவேளை திணறிட்டீங்கன்னு வெச்சீங்களேன், in case you are not able to say and you fumble, அழகா பாஸ்டர்ட்ட கூட்டிட்டு வரணும். you just bring them to pastor. வயசானவங்களை அவர்ட்ட கொண்டு வந்துருங்க. Older people you bring to him. சின்ன வயசானவங்க இவர்ட்ட கொண்டு வந்துருங்க. Younger people you bring to this person. ஆன்சர் கிடைச்சிரும். Answer will come. The result is expansion of the ministry. அதனுடைய விளைவு என்றால் ஊழியத்தின் விரிவாக்கம். அதுதான் விளைவாய் இருக்கிறது. ஊக்கமா ஜெபிக்க வேண்டும். We need to pray earnestly. தாகத்தோடு கர்த்தருக்காக சேவை செய்ய வேண்டும். We need to serve the Lord with a great passion and a desire. ஆயத்தமா இருந்தா ஆண்டவர் நிச்சயமா நம்மை பயன்படுத்துவார். If you are prepared and ready, God will certainly use you. இந்த தண்ணி, this water, நான் தாகமா வரேன் வெளியில இருந்து. I come thirsty from outside. தண்ணி குடிக்கணும். I want to drink water. நான் அந்த டம்ளர் எடுக்கிறேன். I take this cup. அழுக்கா இருக்கு. It's dirty inside. நான் அதை குடிக்க மாட்டேன். I won't drink it. வேற இன்னொரு டம்ளர் இருக்கா, புதுசு சுத்தமா இருக்கான்னு பார்ப்பேன். I will look for another tumbler which is clean. அப்படி சுத்தமா இருக்குமானா, if it is clean, நான் அதை குடிப்பேன். then I will take it and drink it. இல்லைங்களா? ஆமாவா இல்லையா சொல்லுங்க. Is it true? Is it right or wrong? இதுதான் ஆண்டவர் தேடி வரார். That's what God is looking for. If you are ready and if you are clean, நீங்கள் ஆயத்தமாய் இருந்து நீங்கள் சுத்தமாய் இருப்பீர்கள் என்றால், God will surely use you. தேவன் நிச்சயமாய் உங்களை பயன்படுத்துவார். நிச்சயமா பயன்படுத்துவார். Surely he will use you. ஆனால் மினிஸ்ட்ரியில கொஞ்சம் தொல்லைகள்லாம் வரலாம். But you might have some difficulties in the path of the அதை ministry. பத்தி கவலைப்படவே கூடாது. Don't worry about all Give that. glory to God. தேவனுக்கு மகிமை செலுத்தி விடுங்கள். ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு பலன் தருவார். God will surely give you a result. நம்ம பரலோகத்துக்கு போறோம்.
we are going to go to heaven. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. Without holiness, no man can see the Lord. அதனால ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்கள் உங்கள் நடத்தை எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். And so you be holy in everything, the Lord says. ஆண்டவரை சந்திக்க போற நேரத்துல பரலோகத்துக்கு போயிட்ட பிறகு, At the time when you have to meet the Lord, when you go to heaven, ரெண்டு சத்தம் கேட்கும். there will be two voices that will be heard. பரலோகத்துல நம்ம போன உடனே, நே வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம், உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம், God bless you சொல்லுவாங்க. People will say, oh, so happy to see you, you've come to heaven. உங்களால தான் நான் பரலோகத்துக்கு வந்திருக்கேன். People will say, because of you only I have come to heaven. நீங்க தான் எனக்கு ஜெபம் பண்ணீங்க, You only prayed for நீங்க தான் me, என்ன நடத்துனீங்க. you only led me. இன்னொரு சத்தம் கேட்கும். Another voice will be heard. ஐயோ அண்ணே, Oh, Anand, என் கூடவே இருந்தீங்களே, you were there with me, என்ன அடிக்கடி சந்திச்சீங்களே, you met me so many இயேசு பத்தி times, சொல்லியே, you never told me about அதனால Jesus. நான் நரகத்துல இருக்கேன். Oh, that's why I am in hell. எந்த சத்தம் வேணும் உங்களுக்கு? Which voice you want to hear? காலம் இல்ல. There's no time. No time. There are organizations who are functioning, Christian organization, but there is no evangelism. அநேக கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள் செயல்படுகிறது, ஆனாலும் அதிலே சுவிசேஷம் அறிவிக்கிற ஊழியம் செய்யாமல் இருக்கிறது. இந்த சபை சுவிசேஷ சபை. This is an evangelistic church. அதனால வந்திருக்கிற ஒவ்வொருவரும் அநேகரை ஒருவர் ஒன் டு ஒன் பேசிஸ்ல சந்திச்சு ஆத்துமாக்களை கொண்டு வர வேண்டும். So we need to meet one on one and talk to people about Jesus and bring them to the kingdom of God. வேர்ல்ட் விஷன்ல வேலை செஞ்சேன்னு சொன்னாரு. Brother said he worked in World Vision. My son-in-law was working for World Vision for many years. என்னுடைய மருமகன் World Visionல अनेक ஆண்டுகளாக வேலை செய்தார். You must know Mr. Robertson Jayagaran. Mr. Robertson, we call him Robbie. ஜெயகரன் அவர்கள். He used to play guitar and sing. ராபி அண்ணன் அவர்கள் கிட்டார் பாடி. He was an auditor. அவர் ஆடிட்டராக வேலை செய்தார். Working for Dubai Medical University. அவர் துபாய் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில வேலை செய்கிறார்கள். அருமையானவர்களே, நாம் எங்கே எந்த நிலையில் இருந்தாலும் கர்த்தருடைய நாமத்தை துதிக்க அல்லது சொல்ல ஆயத்தமா இருக்கு. Wherever we are, we must be ready to praise the name of the Lord and also to speak the name of the Lord. ஹல்லேலூயா சொல்லலாமா? Why don't we say hallelujah? எல்லாரும் எழும்பி நின்று கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Why don't we all stand up and praise the Lord? கர்த்தர் அவருடைய வார்த்தையை கொண்டு நம்மோடு கூட பேசி இருக்கிறார். The Lord has used his word and he has spoken to us. அவர் நம்மை பயன்படுத்த ஆயத்தமா இருக்கிறார். He is ready to use us. நான் சொன்ன மாதிரி இந்த டம்ளர்ல தண்ணி குடிப்பதற்கு இந்த டம்ளர் சுத்தமா இருக்குது, ரெடியா இருக்குதுன்னா ஆண்டவர் நிச்சயமாக உபயோகப்படுத்துவார். If the cup is ready and clean, then the Lord will definitely use the cup. We have to pray unto God. நாம் ஜெபிக்க வேண்டும். Lord, cleanse me. ஆண்டவரே என்னை சுத்திகரியும். God expects holiness in our life. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். Without holiness no one can see the Lord. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்து. Lord, cleanse me. நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும் அப்பா? Lord, what should I do, Lord? நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே? Lord, what should I do, Lord? ஆண்டவரே எனக்கு சொல்லும். Lord, you tell me. எனக்கு என்னை நடத்தும். Lord, you lead me. இந்த சபையின் புதிய ஆண்டிலே Lord, in this new year of our கொடுத்த church, வாக்குத்தத்தங்களுக்காக ஸ்தோத்திரம். thank you for the promises you've given to us, என்னை Lord. பெருக செய்யும். Lord, you increase me, Lord. சபையை பெருக செய்யும் ஆண்டவரே. Lord, we pray you cause the church to ஆண்டவர் increase. சொல்றார், நான் உன்னை வர்த்திக்க பண்ணுவேன். God says, I will cause you to நான் உன்னை increase. அதிசயங்களை காண I will பண்ணுவேன். cause you to see wonders. நான் உன்னை வாளாக்காமல் உன்னை தலையாக்குவேன். I will make you the head and not the tail. உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன். I will make you the head and not the tail. என் நாமத்தை உன்மேல் உன் மூலமாக நான் மகிமைப்படுத்துவேன். I will glorify my name through you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God will bless you.